வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கான கம்மிஸ், ஹேர் க்ரோத் கம்மிஸ் குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே அடிக்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருக்கோம். பட் இதில் அப்படி கிடையாது. பிளான்ட் பேஸ்ட் கலர்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். சங்குப்பூ செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கிடச்சா அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிராண்ட் ஜாமு ஆர்கானிக்ஸில் ட்ரைட் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதை 2 டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும், கலர் கொடுக்குற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேசிக்லி கம்மிஸ் சாப்பிட்றதே நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, குக் பண்ணி சாப்பிட. நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு கம்மியில் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான். பட் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா கம்மிஸ்லேயுமே அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நிறைய கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவும் ஆட் பண்ணுறாங்க. அதனால அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. லைக் ப்ராசஸ்டு ஃபுட் மாதிரி தான் கைண்ட் ஆஃப் கம்மிஸும் ஆகிடுது. அதனால தான் கெமிக்கல்ஸ் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் பிளான்ட் பேஸ்ட் நம்ம கலர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதில் எப்படி கம்மிஸ் பண்ணுறது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் உள்ளதில் நிறைய சுகர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் அதுக்கும் என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி 1 or 2 cups ஆஃப் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இட் டசன்ட் மேட்டர். பட் என்னென்னா இனிப்புக்கு பனங்கற்கண்டு நான் எடுக்கிறேன். நம்ம பிராண்ட் ஜாமு ஆர்கானிக்ஸில் உள்ள பாம் கேண்டி அது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்வீட் இருக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் இஸ் சுகர். பட் ஸ்டில் இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது ரேதர் தென் ஹேவிங் ரீஃபைன்ட் சுகர். நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அகர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் பாசி, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லி இந்த அகர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பாடி டெம்பரேச்சர் தணிக்கும். இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் நம்ம கம்மியாக ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் இந்த அகர் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. பட் எனக்கு பவுடர் ஃபார்மோட இதுதான் ஹோல் அகராக இருக்குமேன்னு நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அது பார்ஷியலி டிசால்வ் ஆகும்போது நம்ம 2 கப் தண்ணிக்கு கொஞ்சமாக அகர் ப்ளஸ் 1 கப் நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட். பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சுன்னு. ஸோ எஸ், இது ரியாக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் அகரோட சேரும்போது, தண்ணியோடு சேரும்போது இது கலர் மாறி இருக்கு. ஸோ இதை எவ்வளோ தூரத்துக்கு குக் பண்ணணும்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ஒட்டிட்டு வலுவலன்னு வரும் அப்படி அது வரைக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க கம்மி மோல்ட். இது நார்மலாக அமேசானில் கிடைக்கிது. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நான் ஜெயா குளோபல்ன்ற ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் வாங்கினேன், விச் இஸ் ஓகேஷ். பட் என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே அன்அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரில் நம்ம பண்ணுறதுனால குட்டி பசங்களுக்கு எந்த விதமான கெடுதல் இல்லை. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு போடுறதுனால ஸ்வீட்னர் பற்றின கவலையும் இல்லை. ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு வரும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு ஃபில்டர் பண்ணுறேன்னா, அகர் பவுடராக யூஸ் பண்ணால் ஃபில்டர் பண்ண தேவையில்லை. பட் அகர் ஹோல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதில் டர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அகர் ரொம்ப ரொம்ப சம்மருக்கு நல்லது. நம்ம பாடி டெம்பரேச்சரை காம் டவுன் பண்ணும். யாருக்காவது சைனஸ் இருக்குது, இது நான் குடிக்க மாட்டேன்னா அது தேவையில்லைங்க. பிகாஸ் நம்ம பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரோடு யூஸ் பண்ணும்போது இது கன்காக்ஷன் மெத்தடில் பண்ணுறனால நமக்கு இதோட பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரோட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம். ரேதர் நம்ம உடம்புல உள்ள சளி இதெல்லாம் நீக்கி வெளியில் தள்ளும். சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, நான் இது குடித்தனால எனக்கு சளி பிடிச்சிருச்சு, இளநீ குடித்தனால. ஆக்சுவலி இளநீ குடிக்கும்போது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி வெளியிலேருந்து அந்த நச்சுத்தன்மையை தள்ளிடும். ஸோ அது உடம்புக்கு தேவையான குளிர்ச்சினால் தேவையில்லாத அகட்டிடும். சேம் வே நீங்கள் இது கல்பாசி, கடல் பாசி, அகர் ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிடும்போதும் உங்களுக்கு சளி வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தேட் ப்ராடக்ட். ரேதர் இது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது. இட்ஸ் ஆல் நேச்சுரல். நம்ம எங்கேயுமே கெமிக்கல் சேர்க்குறது இல்லை. ஸோ நம்ம வச்சுருக்க அதே பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரில் நான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு, பாம் கேண்டி ஆட் பண்ணிட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ, இதுக்கப்புறம் பண்ணுற எல்லா கம்மிஸும் நல்லா வந்த அளவுக்கு இது வரலை. பட் கலர் சூப்பராக இருந்தது. ரெட் கலர். இதில்
லெமன் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி கொலன்னு போயிடுச்சு. தான் வந்து அந்த இது பாருங்கள் டர்ட் இருக்குது. ஸோ இந்த டர்ட்லாம் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் பவுடராகவே யூஸ் பண்ணிடலாமேனா கண்டிப்பாக நீங்கள் அகர் அகர் பவுடர் வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அடல்ட்ரேஷன் இருந்தாலும் அதில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இது ப்ரிஃபேர் பண்ணுறேன். ஸோ லைம் ஜூஸ் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன் போல். ஸோ அன்மோல்ட் பண்ணும்போது கம்மீஸ்லாம் பிஞ்சு வந்துச்சு ஒரு சிலது. ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பாதி கம்மியை ஊற்றிட்டு பாதி கொஞ்சம் கழித்து ஊற்றாதீங்க. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் போர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கம்மி சூப்பராக அன்மோல்ட் பண்ணும்போது வரும். ட்ரஸ்ட் மீ இட்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம இது சாப்பிடும்போதும் நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருக்கும். அதை சூவ் பண்ணும்போதும் அட் த சேம் டைம் இதை மேக் பண்ணுற ப்ராசஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மர் டைமில் உங்கள் குட்டீஸோட ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் மீ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் பிஃபோர் ஐ கோ ஃபார் வெக்கேஷன். லைக் இது வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சு லாஸ்ட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும்போது நான் பண்ணது. ஆல்மோஸ்ட் 2 weeks கழிச்சு ஐ எம் போஸ்டிங் திஸ் ஆஃப். இன்னொரு விஷயம், ஜாமு ஆர்கானிக்ஸ் ஆரம்பித்து 3 years ஆக போகுது. லைக் 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் சேல் இன் ஆல் ஆர் ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே சேல் இருக்குது. ஸோ இந்த அகர் மூலமாக பண்ணுற கம்மீஸில் எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ கலருக்காக நான் வந்து ஸ்வீட்னர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பாம் கேண்டி ரேதர் பப்பாயா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கலருக்கு. ப்ளஸ் இன்னுமே எனக்கு டார்க் எல்லோ கிடைக்காதனால 1/2 pinch ஆஃப் மஞ்சள் பொடி டர்மரிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க மற்ற கம்மீஸோட. அதே மாதிரி பப்பாயோட நியூட்ரிஷன் வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். ஆல் கேர்ள்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாயா பவுடர், அகர் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு. இன்னொன்று க்ரீன் கலர் வர்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்டை இந்த எல்லோவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த எல்லோவும் க்ரீனும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் டிபெண்ட்ஸ் ரைட். உங்களுக்கு கண்டிப்பாக அது டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால. பட் ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணி டெய்லி 2 to 3 கம்மீஸ் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு குக் பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்க, ஓ மை காட் அந்த அவுட்கம் இப்படி வரும்போது பார்க்குறதுக்கான சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருந்தது. இது வந்து குயிக், ஈஸி, லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணணும். இன்னொன்று www.jamuorganics.comல சேல் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. செக் பண்ணுங்கள். ஆல்சோ வெப்சைட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லேயும். டேஸ்ட் அவ்வளோ யம்மியாக இருந்ததுங்க. அது டேஸ்ட்டுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பாம் கேண்டி ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் டேஸ்ட்டு. எல்லாமே லிட்ரலி இட்ஸ் கோயிங் டு டேஸ்ட் சேம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய்ட் த வீடியோ. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு டேக் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு வாட்ச். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்புடன் பிரியா. until then see you, bye tata, take care.